தமிழகத்தில் சென்னை நீங்கலாக மற்ற மாவட்டங்களில் வறட்சி நிலை குறித்து ஆராய அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை நீங்கலாக மற்ற மாவட்டங்களில் வறட்சி பற்றி ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை அமைச்சர்கள், அதிகாரிகள் அடங்கிய குழு மாவட்டங்களில் ஆய்வு செய்யும் என்றும், வரும் 10ஆம் தேதி அன்று அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் குழுவினர் தங்களின் அறிக்கையை தமிழக அரசிடம் அளிப்பர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வறட்சி பாதித்த மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதை வரவேற்பதாகவும் தெரிவித்த அவர், நாளை நடக்க இருந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடியைச் சேர்ந்த விவசாயி முருகானந்தம் தான் பயிரிட்ட சம்பா சாகுபடி கருகிய வேதனையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். பருவமழை பொய்த்துவிட்டதாலும் காவிரி தண்ணீர் கிடைக்காமலும் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் இந்த ஆண்டு சம்பா பயிரும் கருகும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஆலக்குடியை சேர்ந்த விவசாயி முருகானந்தம் 1 ஏக்கர் குத்தகை நிலத்தில் சம்பா பயிர் செய்து வந்த நிலையில் பயிர் கருகிவிட்டதால் கடந்த 1 வாரமாக மனவேதனையுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் வயலை பார்க்க சென்ற முருகானந்தம் அங்கேயே மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இவருக்கு 1 மனைவியும் 1 பெண் குழந்தை உள்பட 3 குழந்தைகள் உள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே தண்ணீரின்றி சம்பா நெற்பயிர் கருகுவதை கண்ட விவசாயி மாரடைப்பால் மரணமடைந்தார். அரசாளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி முருகேசன் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் சம்பா சாகுபடி செய்துள்ளார். பம்பு செட் மூலம் வயலுக்கு நீர் பாய்ச்சி விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தண்ணீர் வராதால் நெற்பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. இதனால் மனமுடைந்த முருகேசன் வயலுக்கு சென்றபோது கருகிய நெற்பயிர்களை கண்டு அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து மாரடைப்பால் உயிருக்கு போராடி உள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் முருகேசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் மூலம் நாகை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக உயிரிழந்த விவசாயிகள் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. திருவாரூர் அருகே நெடுங்குளத்தில் சம்பா பயிர் கருகிய அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு விவசாயி உயிரிழந்தார். நெடுங்குளத்தில் வசித்து வரும் விவசாயி ஜெயக்குமார் கடனம் கிராமத்தில் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் சம்பா சாகுபடி செய்துள்ளார். தனது மகள் ரேவதிக்கு திருமணம் ஏற்பாடு நடைபெற்று வந்த நிலையில் போதிய நீரின்றி பயிர்கள் கரக தொடங்கியதால் நகைகளை வைத்து பெற்ற கடனை எப்படி திரும்ப செலுத்துவதென ஜெயக்குமார் கவலையடைந்துள்ளார். இதனால் நெஞ்சுவலி ஏற்பட்ட ஜெயக்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விவசாயி ஜெயக்குமார் உயிரிழந்ததை தொடர்ந்து திருவாரூரில் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வறட்சியால் நெற்பயிர்கள் கருகியதை கண்ட அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு வயலிலேயே விவசாயி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோக்கவாடி கோவிந்த நகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் அண்ணாமலை என்பவரின் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார். கடன் வாங்கி 2 ஆண்டுகளாக பயிரிட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டும் ஏமாற்றமே மிஞ்சியதால் கடனை அடிக்க முடியாதென அவர் மனவேதனையில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் வயலுக்கு சென்ற தங்கவேல் கருகிய பயிர்களை கண்ட அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாட்சியர் காமராஜ் நேரில் சென்று உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கருகி வரும் சம்பா பயிரை காப்பாற்ற விவசாயிகள் இறுதிக்கட்ட முயற்சியாக ஆறுகளில் தேங்கும் தண்ணீரை பல கிலோமீட்டர் தூரம் பைப் வழியாக எடுத்து சென்று வயல்களில் பாய்ச்சி வருகின்றனர். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு தண்ணீர் இன்றி சம்பா சாகுபடி பயிர்களும் கருகியது. இதனால் மனவேதனை அடைந்து இதுவரை 86 விவசாயிகள் இறந்து உள்ளனர். இந்த நிலையில் கருகும் சம்பா பயிரை காக்க விவசாயிகள் போராடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பூதலூரில் வெண்ணாற்றில் இருந்து மோட்டார் இயந்திரத்தை இயக்கி 3 கிலோமீட்டர் தூரம் பைப்புகளில் எடுத்து சென்று கருகி வரும் வயல்களில் தண்ணீரை பாய்ச்சி வருகின்றனர். இதேபோல் அயனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா பயிரை காப்பாற்ற புதிய ஆழ்துளை கிணறுகளை அமைத்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் எடுத்து செல்கின்றனர்.
சென்னையில் உள்ள ஏரிகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் பருவமழை பொய்த்ததால் சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவது குறித்து சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரிய அலுவலகத்தில் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய SP வேலுமணி, விவசாய கிணறுகளை வாடகைக்கு அமர்த்தி குடிநீர் விநியோகிப்பது, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்றும் கிருஷ்ணா நதிநீர் வழங்கல் தொடர்பாக ஆந்திர அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது உள்ளிட்டவைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் மலை வாழை அதிக விளைச்சலுடன் நல்ல விலைக்கும் கிடைப்பதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. கொடைக்கானலில் உள்ள விவசாயிகள் பல 100 ஏக்கரில் பெரும்பாலானோர் மலை வாழை பயிரிட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவில் பொய்யாவிட்டாலும் மலை வாழை நல்ல விளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனையடுத்து கொடைக்கானல் அருகே நடைபெறும் வாரச்சந்தைகளில் மலை கிராமங்களில் இருந்து மலை வாழைகளை குதிரை மூலமாகவும் தலை சுமையாகவும் சுமார் 500 அடி பள்ளத்தாக்கிலிருந்து கொண்டு வந்து ஏலத்திற்கு வைக்கப்பட்டு ஒரு மலை வாழை 5 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும், மேலும் பழனி முருகன் கோவிலில் தயாராகும் பஞ்சாமிர்தம் கொடைக்கானலிலிருந்து அனுப்புவதாகவும், மேலும் இந்த மலைவாழையை மருத்துவ குணம் வாய்ந்ததால் இதன் விலை சந்தையில் 8 முதல் 10 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் ஏலம் நடத்துபவர்கள் தெரிவிக்கின்றனர். இணையம் சர்வதேச வர்த்தக துறைமுகத்திற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வரும் மீனவர்கள் பணிகள் துவங்கும் நேரத்தில் ஆதரவு தெரிவிப்பர் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான இரும்பு மேம்பால பணிகள் 142 கோடி ரூபாய் மதிப்பில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஆய்வு செய்ய வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், 2018 ஜூன் மாதத்திற்குள் மார்த்தாண்டம் மேம்பால பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார். மார்த்தாண்டம் மேம்பால பணிகள் துவங்கும் முன் வணிகர்கள் வர்த்தகம் பாதிக்கப்படும் என கூறி இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் பணிகள் துவங்கும் போது வணிகர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதேபோல்தான் இணையம் துறைமுக விவகாரமும் இப்போது மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். துறைமுக பணிகள் உடனே துவங்கும் போது மீனவர்கள் தானாக வந்து ஆதரவு தெரிவிப்பர் என குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரையில் 650 கிலோ கொண்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினமான கடல் பசு இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் அவற்றை மீனவர்கள் பிடிக்க தடை விதிக்கப்படுவதுடன் அதற்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் வகையில் கடல்வாழ் உயிரின பாதுகாப்பு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண்டபம் அடுத்துள்ள புதுமடம் தென்கடல் பகுதியில் அரிய பாலூட்டி வகையான 650 கிலோ எடையுள்ள கடல் பசு இறந்த நிலையில் நேற்று கரை ஒதுங்கியது. இதுகுறித்து மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இத்தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் கடல் பசுவை கைப்பற்றி உயிரிழப்பு குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கோவை வனப்பகுதியில் விறகு எடுக்க சென்ற தம்பதியினரை யானை தாக்கியதில் இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை போலுவாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட வெள்ளம்பதி வனப்பகுதிக்குள் வெள்ளியங்கிரி மற்றும் அவரது மனைவி பகவதி ஆகியோர் விறகு எடுக்க சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த காட்டு யானை இருவரையும் தந்தத்தால் தாக்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் யானை தாக்கி தலையில் பலத்த காயமடைந்த வெள்ளியங்கிரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மனைவி பகவதி யானை தந்தம் தாக்கி காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. எனினும் யானை தாக்கிய அதிர்ச்சியில் இருந்து பகவதி திடீர் உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்த போலீசார் இருவரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்கு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகர்கோவில் அருகே டெங்கு காய்ச்சலுக்கு பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் அருகே பறக்கை காந்திபுரம் பகுதியில் சுமார் 1 மாதத்திற்குள் 60க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்பட பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெங்குவின் பாதிப்பு காரணமாக இப்பகுதியை சேர்ந்த பகவதி அம்மாள் என்ற மூதாட்டி மரணமடைந்தார். கடந்த 4 ஆண்டுகளாக இங்குள்ள சாக்கடைகள், குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யப்படவில்லை எனவும் இதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மருத்துவர்கள் கொண்ட தனிக்குழு ஏற்படுத்தி டெங்கு பாதிப்பு நிவாரண பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பயிரிடப்பட்டுள்ள ரோஜா செடிகளுக்கு தனியார் நிறுவனம் ராயல்டி கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர்.
காதலர் தினத்திற்காக ரோஜாக்களை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் நிறுவனம் ஒன்று விவசாயிகள் நடவு செய்திருக்கும் ரோஜா செடிகள் தங்கள் நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே ஒரு செடிக்கு 11 ரூபாய் வீதம் ராயல்டி செலுத்த வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இப்பிரச்சனையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள், இல்லையெனில் விவசாயத்தை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 4ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக CITU மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நடைபெறும் CITU தொழிற்சங்கத்தின் 2 நாள் மாநில குழு கூட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம், குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல் நாளான நேற்று கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஏப்ரல் மாதம் கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் சுமார் 1 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். மூலப்பொருட்கள் விலை உயர்வால் அழிந்து வரும் சுண்ணாம்பு கல் உற்பத்தி தொழிலை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் நெல்லை மாவட்டம் பழையபேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் சுண்ணாம்பு கல் உற்பத்தி செய்வதில் தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இருப்பினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூலப்பொருட்கள் விலை உயர்வு, தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுண்ணாம்பு கல் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அழிந்து வரும் சுண்ணாம்பு கல் உற்பத்தி தொழிலையும் அதை நம்பி வாழும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் தமிழக அரசு மானிய அடிப்படையில் கடனுதவி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே பள்ளி வளாக குடிநீர் தொட்டியில் தண்ணீர் குடித்த 25 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நார்த்தங்குடி கிராமத்தில் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி உள்ளது. சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வரும் இப்பள்ளியில் நேற்று வழக்கம் போல் மாணவர்கள் காலை 11 மணி அளவில் பள்ளிக்கு வந்தனர். அப்போது பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் குடித்தனர். பின்னர் 5 நிமிடங்களில் மாணவ மாணவிகள் 25 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அதனை கண்ட தலைமை ஆசிரியை 108 ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தைகளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி முறையாக சுத்தம் செய்யாதால் மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாநகரில் கடந்த ஆண்டு மட்டும் சாலை விதிகள் பின்பற்றாதவர்கள் என 1,20,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையாளர் திருஞானம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் மாநகர காவல் ஆணையாளர் திருஞானம் தலைமையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என பொதுமக்களுக்கு காவல் ஆணையாளர் எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு மட்டும் நெல்லை மாநகரில் 1,20,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் 2,19 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்த ஆண்டும் சாலை விதிகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஒசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் தஞ்சமடைந்துள்ள 2 காட்டு யானைகளை விரட்டும் பணியில் 2 மாநில வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அம்மாநில எல்லையான சப்மங்களா, முத்துக்கட்டி போன்ற பகுதிகளில் தஞ்சமடைந்தது. பகல் நேரங்களில் கிராமங்களுக்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் இருக்கும் யானைகள் இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்து தக்காளி, நெல் பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்நிலையில் யானைகள் கர்நாடக மாநில எல்லையிலிருந்து தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டம் புனப்பள்ளி வழியாக ஒசூர் அடுத்த தளி வனப்பகுதிக்குள் நுழைய வாய்ப்பு உள்ளதால் தமிழக எல்லைப் பகுதியில் தமிழக வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் யானைகளை நேற்று மீண்டும் பன்னார்கட்டா வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் கர்நாடக வனத்துறையினர் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சேவல் சண்டை நடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒசூர் அருகே உள்ள பேரிகை பகுதியில் சேவல் சண்டை நடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் சோதனையிட்ட போலீசாரை கண்டதும் சேவல் சண்டையை நடத்தியவர்கள் தப்பி சென்றனர்.
எனினும் 6 பேரை பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 21 சேவல்கள், 4 கார்கள் மற்றும் 22 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் பெங்களூருவை சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடியில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வெளிநாட்டினர் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் உள்ளிட்ட 16 நாடுகளை சேர்ந்த 47 பேர் கடந்த 28ஆம் தேதி தமிழகம் வந்தனர். அவர்களுக்கு தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரத்தில் பொங்கல் வைக்கும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் வேட்டி சேலை அணிந்து ஆர்வத்துடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினருக்கு தமிழக பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்பட்டது. பொங்கல் விழாவில் பங்கேற்று மகிழ்ந்த வெளிநாட்டினர் பின்னர் திருவனந்தபுரம் புறப்பட்டு சென்றனர். ஒட்டன்சத்திரம் தேர்தல் வழக்கு தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நேரில் ஆஜராகுவதில் இருந்து விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் தொகுதி திமுக வேட்பாளர் சக்கரபாணி வெற்றியை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கருப்பசாமி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாததால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கில் நேரில் ஆஜராகுவதில் இருந்து விலக்களிக்க கோரி தேர்தல் ஆணையம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி முரளிதரன் தலைமை தேர்தல் ஆணையர் நேரில் ஆஜராகுவதில் இருந்து விலக்களித்து வழக்கை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியதை விட குறைந்த தொகையை அரசு வழங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கும்பகோணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். 18 குழந்தைகள் காயமடைந்தனர். தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், காயமடைந்த குழந்தைகளுக்கு தலா 25,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்பட்டது. இது போதுமானதாக இல்லை என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததில் இறந்த ஒவ்வொரு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் வட்டியுடன் சேர்த்து 8 லட்சம் ரூபாயை அரசு தற்போது வழங்கியுள்ளது. தீ விபத்து நேர்ந்த போது வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாயை கழித்துக் கொண்டு இந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பிடித்தம் செய்துள்ள 1 லட்சம் ரூபாயையும் அதற்குரிய வட்டியுடன் சேர்த்து வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய முருகதாஸ் தலைமையில் 3 பேர் கொண்ட தேர்வு குழுவை நியமித்து தமிழக அரசு கடந்த 2016இல் அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் தேர்வுக்குழுவில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதனால் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என நாராயணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேர்வு நடவடிக்கை விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இலங்கை கடற்படையினர் தாக்குதல் இன்றி பாரம்பரிய பகுதியில் சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதிக்கும் வகையில் உடன்பாடு காண வேண்டும் என தமிழக மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதாகவும் படகுகளை விடுவிப்பது குறித்து ஆலோசிப்பதாகவும் இலங்கையில் நடைபெற்ற இரு நாட்டு அமைச்சர்களுக்கிடையே பேச்சுவார்த்தையின் போது தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழக மீனவர்கள் வரவேற்றுள்ளனர். எனினும் இலங்கை கடற்படை தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைகள் இன்றி பாரம்பரியமாக மீன்பிடித்த பகுதியில் சுதந்திரமாக இரு நாட்டு மீனவர்களும் மீன்பிடிக்க உடன்பாடு காண வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் இயற்கை வாழ்வியல் அறிஞர் கோ நம்மாழ்வார் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் வேளாண்மை பொருட்கள் கண்காட்சி விற்பனை நடைபெற்றது. தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் இயற்கை வாழ்வியல் அறிஞர் கோ நம்மாழ்வார் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பெரம்பலூரில் நடைபெற்றது. பெரம்பலூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட வேளாண் பொருட்கள் கண்காட்சி விற்பனை கூடமும் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை மூலம் பயிரிடுதல், உரமிடுதல், நவீன தொழில்நுட்பம் கடைபிடித்தல், அதிக மகசூல் பெறுதல் போன்றவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். முன்னதாக நம்மாழ்வாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். சென்னை அடுத்த எண்ணூர் அனல் மின் நிலைய ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் உள்ள தங்களது மாத ஊதியத்தை எடுக்க முடியாததால் இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பண தட்டுப்பாடு காரணமாக வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் பணம் இல்லாததால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
எண்ணூர் அனல் மின் நிலைய ஊழியர்கள் தங்கள் மாத ஊதியத்தை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனையடுத்து 1000க்கும் மேற்பட்ட அனல் மின் நிலைய ஊழியர்கள் தங்களது சம்பள பணத்தை எடுக்க முடியாதால் எண்ணூர் இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஊர்வலமாக சென்றனர். ஆனால் போலீசார் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதுடன் அவ்வழியாக வந்த பேருந்தை வழிமறித்து தரையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை சமரசம் செய்து வங்கி மேலாளரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரியும் வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்பக்கூடல் பகுதியில் செயல்பட்டு வரும் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளாக அறுவை பருவத்திற்கான நிலுவைத் தொகையை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆலை நுழைவு வாயில் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கரும்பு டன்னுக்கு ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலை நிர்ணயிக்க வேண்டும். நீரின்றி வறட்சியால் பாதித்த நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும், அதற்கான இழப்பீடு தொகைகளை உடனே வழங்க வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நிலுவைத் தொகையை வழங்க கோரி சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாசுதேவ நல்லூரில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை 18 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த நிலுவைத் தொகையை 15% வட்டியுடன் உடனே வழங்க வலியுறுத்தி ஆலை முன்பு தமிழக கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுடன் மாவட்ட வேளாண் துறை அலுவலர்கள், தாசில்தார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் ஆலை நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இதனால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் அங்கேயே சமையல் செய்து சாப்பிட்டு போராட்டத்தை நடத்தினர். கடலூரில் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய 120 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனே வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் உள்ள EIT பாரி சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு 120 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்காததை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் இந்த ஆண்டு கரும்புக்கான விலையை முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலை முன்பாக கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலைக்கு கரும்பு ஏற்றி வந்த டிராக்டரை மறித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். ஓமலூர் பகுதியில் பண தட்டுப்பாடு காரணமாக புகையிலை விலை சரிந்துள்ளதால் புகையிலை சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாராபுரம், கொங்குப்பட்டி, முக்கனூர் ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் புகையிலை பயிரிட்டுள்ளனர். இந்த பகுதியில் நிலத்தடி நீர் உவர்ப்பு தன்மையுடன் இருப்பதால் அப்பகுதியில் நல்ல மகசூல் கிடைக்கும் பயிர் என்பதால் அதிக அளவில் புகையிலை சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள புகையிலை விலை கிலோ 200 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு சரிந்து காணப்படுகிறது. இதற்கு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்பு தான் காரணம் எனவும், இதனால் புகையிலை சாகுபடி செய்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை அரசு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடலூர் அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்து பொடையூரை சேர்ந்த சுந்தரவேல், சுஜாதா தம்பதியினர் இருவரும் கூலி தொழிலாளிகள். இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகள் உள்ளனர். சுஜாதா அருகில் உள்ள தனியார் விவசாய கல்லூரியில் கட்டிட பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர்களின் 2வது பெண்ணான சூரியகலா தனது தாய் சுஜாதாவிடம் பணம் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த மர்ம நபர்கள் சூரியகலாவை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து வன்கொடுமை செய்தனர். இதுகுறித்து சூரியகலா போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் அதே பகுதியை சேர்ந்த ராமலிங்கம், அஜித், அருண் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.